இது டிவிகே பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இதுல ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அதை விழக்கூடாது. யார் முதலமைச்சர் வழி நடத்துறான்னு தெரியல. மேகதாது விவகாரம் தொடர்பாக 3ஆம் தேதி முதல்வர் தமிழக முதல்வரும் கர்நாடக முதல்வரும் சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மதியம் 12 மணிக்கு மேகதாது கட்ட போகிற அந்த இடத்துல வந்து போய் ஆய்வு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது என்ன அதிகாரப்பூர்வம் வந்திருக்காது? ஆமாங்க சார், 3ஆம் தேதி போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி ஒன்று நடந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். காரணம், மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசிடம் நடத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் நடத்த வேண்டும். அவரிடம் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு கர்நாடக அணையில் 62 டிஎம்சி தண்ணி இருக்கு. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்கள் அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்ற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போகிறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது வேறு விதமாக கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதில் ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில் தமிழ்நாடு அதில் விழக்கூடாது, முதலமைச்சர் அதில் விழக்கூடாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. அதனால் இது நிச்சயமாக அது செய்யக்கூடாது. இது கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினது காவிரி தண்ணிக்காக, மேகதாது அணைக்காக கிடையாது. மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படலை, கட்டக்கூடாதுன்னு என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய், அதுவும் கர்நாடகாட்ட போய் அங்கே போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்குது? யார் முதலமைச்சரை வழி நடத்துகிறான்னு தெரியல. இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒன்று நடந்தால் இதை தவிர்க்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தான் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர்கிட்ட. நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். பிரதமர்கிட்ட நாங்கள் வலியுறுத்த தயாராக இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிட சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு, ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்கே மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து 3 புலிகள் சரணாலயங்களை அழித்து கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவாரா அவர்? மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா?